நடக்கிறத ஊழல் போராட்டமா மாத்தி சாப்பாடும் கொடுத்து நீயும் கொடுத்தவங்க நன்றி மறப்பது நன்றி. ஆனா முதல்ல நன்றி. அண்ணனுக்கு இல்லாத அக்கறை நம்ம மேல ஸ்டாலின் இருக்கு, நம்ம அதை பாராட்டணும். எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குன்னு இந்த கருத்தை பத்தி எல்லாரும் கோவப்படுறீங்க. எல்லாருமே இந்த குற்றம் செஞ்சவங்களை விட்டுறக்கூடாது, அவரை வந்து கடுமையா தண்டிக்கணும், அவரை வந்து முச்சந்தில வச்சு சுடணும், தூக்குல போடணும், அப்படி பல கருத்து இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அது ஒரு பார்வை சரிதான். அப்படி பார்க்குறது இந்த கோபத்தினால அந்த பாதிக்கப்பட்டதுனால வர ஒரு அனிச்சை விளைவா கூட நான் பார்க்கிறேன். ஆனா அது இயல்பில் அப்படி தேவையா, அப்படி சாத்தியமான இன்னொரு பார்வையும் இருக்கு. அது நீங்க கடந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு வழக்கறிஞரா நான் கடந்து வந்திருக்கேன். இப்போ 1860 இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தாங்க. 1860 இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வரும்போது இந்த ரேப்பு, அன்லாஃபுல் அன்நேச்சுரல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், சோடோமின்னு சொல்லுவாங்க, மிருகங்களோட இருக்குது, இயற்கைக்கு புறம்பாக இருக்குது, இப்படி எல்லா குற்றங்களுக்குமான குற்றங்கள் என்ன, தண்டனை என்ன, வரையறை என்ன. 1860க்கு பிறகு சட்டமும் வளருது, கூட்டமும் வளருது, மக்கள் தொகை வளருது, சட்டமும் வளருது. அப்படி சட்டம் வளரும் பொழுது பெண்களுக்குன்னு தனியா சட்டம், பெண்களை பாதுகாக்க போக்சோ, உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ப்ரோஹிபிஷன் ஆக்ட், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஐபிசில 488A வரதட்சணை கொடுமை சட்டம், இதெல்லாம் வந்தது. இந்த சட்டங்கள் போதாதுன்னு அமைப்புகள் அதிகமாச்சு. வெறுமனே காவல்துறை விசாரிக்காம காவல்துறையிலேயே பெண் காவலர்கள் மட்டும் இருக்கிற காவல்துறை, ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது. அது வந்து பெண்களுக்கான குற்றங்களை விசாரணைக்கு எடுத்துருச்சு. பெண்களுக்கான குற்றங்களை விசாரிச்சு தீர்ப்பு வழக்கு மகிழா நீதிமன்றம், உமன்ஸ் கோர்ட் வந்தது. அப்படி பல கோர்ட்டு இங்க இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவுக்கு பிறகும் பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைஞ்சிருக்கா இல்லையா, இதான் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. குறையலைன்னா ஏன் குறையல? சட்டம் தான் குறையனா 1860 ஐபிசியை பலமாக மாற்றி பல போக்சோ உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல வந்த பிறகு சட்டம் கடுமையா இருக்கு. ஏன் குற்றம் குறையல? குறைஞ்சிருக்கணும்ல. விசாரிக்க தனி அமைப்பு வந்துடுச்சு, அப்ப குற்றம் குறைஞ்சிருக்கணும்ல, குறையல. விசாரிக்க தனி நீதிமன்றம் வந்துடுச்சு, குற்றம் குறையணும்ல, ஏன் குறையல? இந்த குற்றம் குறைவதற்கும் கடுமையான தண்டனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பல நாடுகள், அதாவது மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு நாடுகள் பட்டியல் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா 115 120 மேல இருந்துச்சுங்க. ஆனா முதல் வரிசையில் இருக்கிற நாடுகள் எங்கேயுமே சட்டங்கள் கடுமையா இல்லை. அப்ப சட்டங்கள் கடுமையா இருக்கிறதுக்கும் குற்றங்கள் பெருகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உளவியல் அடிப்படையில் இல்லை. இப்ப இந்த வழக்கு எடுத்துப்போம், இந்த ஞானசேகரன் இல்ல இந்த பொள்ளாச்சி வழக்கு, எந்த வழக்கு வேணா எடுத்துப்போம். இந்த வழக்குல உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை செஞ்சா பெரிய தண்டனை வரும் தெரியுமா தெரியாது. அப்ப தெரியாமலே இந்த குற்றத்தை செஞ்சுட்டாங்களா? அப்ப எது அவங்க செய்ய வச்சது? ரெண்டு அடிப்படை காரணம். ஒண்ணு, இது ஒரு குற்றம், பெரிய குற்றம் மனப்பான்மையே வராம போனது. இன்னொன்று, இந்த குற்றத்தை நம்ம செஞ்சா கூட நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம். நீங்க சொன்னீங்க ஒரு பார்வை தண்டிக்கப்படணும் அப்படின்றது. எவ்வளவு கடுமையான சட்டம் எங்கெல்லாம் வந்து நீங்க தூக்கு தண்டனையே கொடுத்துடலாமோ அந்த நாடுகள்ல கூட வன்கொடுமை இருக்கு. சவுதி நாடு போன்ற நாடுகள்ல பொது வழியில் வச்சு கூட நடக்குது. அப்ப அங்க இருக்கு தெரியாதா அந்த சட்டம்? அப்ப அந்த உளவியலுக்கும் இதற்கும் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால நீங்க நான் வந்து வெண்டிலா கிட்ட இவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் கேட்பேன், நீங்க அப்படியே வெட்டினும் குத்தினுன்றீங்களே, நாங்கெல்லாம் ஆண்கள் எங்களுக்கு அது ஒரு பக்கம் இருக்கு, என்ன நீங்க என்ன அதை பண்ண போறீங்க? இல்ல நான் பண்ண மாட்டேன், பண்றதில்லை. ஆனா ஒரு வழக்கறிஞரை நான் பாக்குறேன், என்கிட்ட வந்து ஒரு வழக்கு கொடுத்தேன், அதாவது கற்பழிப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்ட 20 வயசு பையன் 17 வயசு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுங்க கூட்டிட்டு ஓடிடலாம், போக்சோல 17 வயசு பொண்ணுக்கு 18 முடிஞ்சு இல்ல 18 வயசு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த குற்றத்தை பண்ணிடலாம், இல்ல அவனை கூட்டிட்டு போயிடலாம்னா இந்த நாளைக்கு மறுநாள் சூரியன் வீழ்ந்து திருப்பி எழுந்த பிறகு ஒரே நாள் அறிவு வந்துருந்தா 18ல வந்துருந்தா ஒரு நாள்ல. அப்ப அப்படி இல்ல, சட்ட வரையறை வச்சிருந்தாலும் அப்ப அந்த பையனையும் தூக்கி மைனர் பொண்ணு கடத்தி போயிட்டா, காதல் பண்ணிட்ட அப்படின்னு சட்டம் உள்ள வைக்கிறது.
நீங்க நம்ம அடிப்படையில் இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா உளவியல் தான் சிக்கல். இங்க ரெண்டு விதமான உளவியல் இருக்கு. ஒண்ணு பெண்களுக்கு எதிராக பெண்கள் சொல்ற உளவியல், இன்னொன்னு பெண்களுக்கு எதிராக ஆண்கள் சொல்ற உளவியல். நான் திரும்பவும் சொல்றேன், கடுமையான சட்டங்கள் ஒரு பொழுதும் சமூகத்தை திருத்தவே திருத்தாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், செயல்படுத்துறது வேணும். பண்ணா மாட்டிப்போம். ஒண்ணுமே வேண்டாம், நீங்க ரெட் லைட் எரியும் போது நீங்க தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களை ஒரு நாளைக்கு பிடிச்சி வைப்பாங்கனாலும் யாரும் ரெட் லைட் தாண்ட மாட்டாங்க. 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிடலான்ற எண்ணம் வரும்போது தான் பண்ற. அப்ப இதை செயலாக்குறது தான் சிக்கல் இருக்கே தவிர குற்றங்கள் அடிப்படையா தண்டனை கடுமையா கூட்டிட்டாங்கன்னா இல்ல. எங்கிட்ட வழக்கு கொடுத்தவங்க ஒரு கற்பழிப்பு வழக்கு கொடுத்தவங்க, பாலியல் வன்கொடுமை வழக்கு கொடுத்தவங்க கூட ஒரு 55 வயசு அம்மா வராங்க, கதறி அழுறாங்க. ஐயோ தம்பி அப்படிப்பட்டது பையன்ல தம்பி எப்படி பண்ணான்னு தெரியல சார் அப்படின்னா. மனைவி வர்றாங்க, 30 வயசு மனைவி வராங்க, 14 வயசு பொண்ணு வந்து குழந்தை வருது. இந்த குழந்தைகளுக்கு பின்னாடி, இந்த குற்றத்துக்கு பின்னாடி இத்தனை பெண்கள் இருக்காங்க இல்லையா? அந்த நபரை கொன்றதுனால இல்ல நீங்க சமூகத்திலிருந்து எராடிகேட் நீக்கிறதுனால விளையக்கூடிய நன்மை என்ன தீமை, அதான் நீங்க பார்க்கணும். அப்ப குற்றம் செய்தவர்களை சமூகத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக மட்டும் ஒரு குற்றம், ஒரு தண்டனை இருக்க முடியாது. குற்றம் செய்தவர் தன்னை திருத்திக்கிட்டு அவரே இந்த சமூகத்துக்கு ஒரு மருந்தா வரதுக்கான ஒரு ஏற்பாடு. சாதாரணமா உள்ள போறவங்க கூட ஒரு ஜேபடி கேஸ்ல ஒரு பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போற கூட பெரிய கொலகார எண்ணத்தோட வெளியே வராது தான் சிறைத்துறையில். இதுலதான் மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை அண்ணன் செய்வாங்கன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா எவ்வளவு கடுமையா பேசுறாங்க அண்ணன், அவ்வளவு வாக்கரசியல் பத்தி அக்கறை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் இது பேசினா நமக்கு பொது வழியில வாக்கு அடிப்படையில் சிக்கல் வரணும்னா கூட அதை பத்தி ஒரு பொழுதும் கவலைப்படாம எந்த நபரையும் சந்திப்பாரு, யார்கிட்டையும் பேசுவார். ரஜினிகாந்த் சந்தித்து கூட அப்படிதான். எனக்கு அது முக்கியம் இல்லை, ஒரு மனிதன் மாண்பு பார்க்கணும்ன்றா நான் பார்ப்பேன். அப்ப இந்த அடிப்படை இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெண்களை நோக்கி ஒரு பொறுப்பு இருக்கு. நீ ஏமா அந்த இடத்துல போய் நின்ன கேட்காதீங்க. பெண்கள் உங்க பெண் காதலிக்கிறாங்க அப்படின்னா ஐயோ நம்ம குடும்பத்துல பழக்கம் இல்லையே சொல்லாதீங்க. எந்த குடும்பத்துல நான் டிப்ளமா கிளாஸ் டிகிரி வச்சு அனுப்பிச்சு காதல் பண்ணிடுவாங்க, ஒரு மாசம் ட்ரைனிங்னு யாரும் சொல்றல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தகுமா சொல்லாதீங்க. இந்தியாவில் மிகப்பெரிய குடும்பம் நேரு குடும்பத்துல காலகாலமா காதல் திருமணம் நடக்குது. அப்ப மனிதர்கள் என்று இருக்கிற வரைக்கும், மனித உறவுகள் ஆண் பெண் இருக்கிற வரைக்கும் இந்த காதலும் காமமும் தொடரும். அதற்கு அது முறையை தாண்டி போகும்போது தீர்வுக்கு வழி செய்யணும். அந்த தீர்வுக்கு உளவியல் ரீதியா பெண்களை தயார்படுத்தணும். குற்றத்தை சரி செய்வதை விட குற்றமே நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம் சொன்னதா அதை அண்ணன் வழிநடத்துவார் என்று